Hey guys, welcome to my channel The CharmGirl. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம ட்ரை அண்ட் பிளாக் லிப்ஸை நேச்சுரல் ரெமடிஸை வச்சு பிங்காக ப்ளம் ஆக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலாம். Now let's move on to the video. இந்த ரெமடிக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு ஓல்டு டூத் ப்ரஷ், அதோட பிரிஸ்டல்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண டூத் ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம லிப்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய லிப்ஸை பாருங்கள், ரொம்ப பிளாக்காக ட்ரையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் லிப்ஸை சுற்றி ரொம்ப ஒயிட் ஹெட்ஸ் வர இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ப்ரஷ்ஷை எடுத்து நம்ம லிப்ஸில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஜென்டிலாக வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ரொம்ப நீங்கள் எஃபர்ட் கொடுக்காதீங்க. நம்ம லிப்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். நல்லா ஜென்டிலாக, ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப மீடியமாக மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் லிப்ஸை சுற்றி ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்புறமேட்டு உங்கள் லிப்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறதால நம்ம லிப்ஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அண்ட் நம்ம லிப்ஸை சுற்றி இருக்க ஒயிட் ஹெட்ஸும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ப்ளம்மாக தெரியுது. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஹாஃப் லெமன் தேவை. லெமனுக்கு நேச்சுரலாகவே ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால நம்ம பிளாக் லிப்ஸை வந்து லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லிப்ஸை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ப்ளம்மாகவும் ஆக்கும். லெமன் வந்து நம்ம ஸ்கின்னோட கலரை கூட லைட்டன் பண்ணும். அண்ட் நம்மளோட பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னேவை கூட க்யூர் பண்ணும். இப்போ நம்ம வந்து இதில் இருக்க ஹாஃப் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணலாம். ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனி. இதில் நான் வந்து டாபர் ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேச்சுரல் ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமனும் ஹனியும் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹனி வந்து லெமனோட நல்லா பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ரெமெடி வந்து ஒர்க் ஆகும். ஹனிக்கும் லெமன் மாதிரியே ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் நம்ம பிம்பிள்ஸ் கூட நம்ம ஹனி யூஸ் பண்ணோன்னா நம்ம பிம்பிள்ஸ் கூட ரெடியூஸ் ஆகும். நம்ம நார்மலாக நம்ம ஸ்கின்க்கு வந்து வெறும் ஹனியை கூட அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக அண்ட் யங்காக இருக்கும். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம் லெமனோட. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஹனியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம எவ்வளோக்கு ஹனி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப லைட்டனாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹனி வந்து நம்ம லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் நம்மளோட ப்ரோக்கன் லிப்ஸை வந்து ஹனி வந்து நல்லா ஹீல் பண்ணும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஹனி ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம இதை ஒரு 15 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம டெய்லி நைட் அப்ளை பண்ணுறதால நம்ம லிப்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லிப்ஸுக்கு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். அண்ட் நம்மளோட லிப்ஸை வந்து ரொம்ப லைட்டன் பண்ணும். இப்போ இதை நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் லிப்ஸில் எல்லா பிளேஸ்க்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்பயே பாருங்கள், உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா க்ளாஸியாக ஷைனியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களோட டார்க்கன் லிப்ஸ் ஏரியாவில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த ரெமடியை வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லிப்ஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெமன் அண்ட் ஹனியை வந்து உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே இந்த லெமன் அண்ட் ஹனியை வந்து நீங்கள் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் செய்கிறதால உங்கள் லிப்ஸோட கலர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து சேஞ்ச் ஆகும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா மாய்ஸ்சரைசிங். நீங்கள் லிப் பாம் இல்லை வேஸ்லின் உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணுறதால நம்ம ட்ரை லிப்ஸ் வந்து எப்பயுமே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இந்த ரெமடியை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.